கடந்த வாரம் நம்ம மார்க் சுவிசேஷ நூல் பார்த்தோம். மார்க் சுவிசேஷ நூல்ல 8ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம். அதுல ஒரு 3 வசனம் பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம 3 வசனம் தான் பார்க்க போறோம். ஏன் ஒரு 3 வசனம் தான் பார்க்கறோம் அப்படின்னா, அதுல இருக்கிற ஆழமான கருத்து அந்த வாரம் முழுவதும் அந்த சத்தியம் உங்க இதயத்துல இருக்கிறதுக்காண்டி தான். இது எல்லாம் ஒரே இன்சிடென்ட் தான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் யார் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிற சீசர்கள்கிட்ட அதுக்கு அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடக்கிற காரியம் தான் இது. ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கிற காரியமா இருந்தாலும் அதை பிரிச்சு பார்க்கறதுக்கான காரணம் அதுல இருக்கிற ஆழமான சத்தியமும், அந்த சத்தியத்தை நாம் அறிந்து நம் இருதயத்துல ஆழமாக இருக்கணும். நம்ம பைபிள் ஸ்டடி பண்றோம், சபையாக ஒரு பைபிள் ஸ்டடி பண்றோம், சபையாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி பண்றோம். அப்புறம் உங்களோட டிவோஷன் இருக்கு. இந்த 3 ஆகாரமும் உங்க இருதயத்துக்குள்ளாக அந்த வாரம் முழுவதும் இருக்கணும். அதான் மெயின். சோ அந்த 3 காரியமும் நீங்க பார்க்கும்போது 3 சத்தியங்கள், 3 வெவ்வேறு சத்தியத்தை நம்ம பார்க்கறோம்ல, அந்த சத்தியங்கள் ஃபுல்லாவே அந்த வாரம் ஃபுல்லா நீங்க தியானிங்க. அதான் மெயின். கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டோம்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும், அதுக்கான பலன் இல்லாம போயிடும், அதுக்கான கனி கொடுக்காது. நீங்க அப்ப அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம பார்க்கிறோம் ஒரு 3 வசனமாக. ஏன்னா அந்த சத்தியங்கள் உங்கள் இருதயத்துல ஆழமாக நிக்கணும். ஏன்னா ஒவ்வொருதுல இருந்து நம்ம எடுத்து வெவ்வேறு கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஆனாலும் இந்த 3 வசனத்திலையும் அவ்வளவு ஆழமான காரியங்கள் இருக்கிறதுனால நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஏசாப் அப்படின்ற ஒரு ஆராதனை இருக்காரு. அவர் சங்கீத புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கலாமா? சங்கீத புஸ்தகம் Psalms 73 verse 28. எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். வாசிக்கலாமா? But as for me, it is good to be near God. ஆசாப் யாருன்னா ஒரு லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர். அவர் என்னன்னா அவர் ஒரு ஆராதனை நடத்துறவரா இருக்கிறார். He is a worship leader. அவரு மற்றவங்க தீங்கு செய்யறவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு நலமா இருக்கிறாங்க, அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறது இல்ல, அவங்க கர்த்தரை வணங்குறது இல்ல, வேறு தெய்வங்களை வணங்குறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்குது, அவங்க வாழ்க்கையில எல்லா நற்கிரியைகளும் எல்லாம் நடக்குது. அப்படின்னா அப்ப எங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு வரும்போது எல்லாத்துக்கும் திருப்பி பதில் அளிக்கிறாரு. அந்த பதில் அழிச்சு முடிச்ச பிறகு கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு தேவன் கூட இருப்பதே நலம். இட் இஸ் குட் டு பி நியர் காட். தட்ஸ் ஹிஸ் ஹார்ட். எனக்கு மோர் தேன் தட், அவங்கள காட்டிலையும் எனக்கு இட் இஸ் குட் டு பி நியர் காட். ஸோ எவ்ரி வேர்ட்ஸ் தட் யூ ரிசீவ், நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க உங்ககிட்ட அது ஆண்டவர் கிட்ட நேரி போய் சேரவா இருக்கணும். இட் ஹாஸ் டு டேக் யூ நியர் டு காட். அதுதான் மெயின். தட் வாஸ் ஹிஸ் ஹார்ட், தட் வாஸ் ஹிஸ் பிரேயர். இதை சொல்லும்போது நம்ம சில பேர் நினைச்சிருவாங்க, இல்ல நம்மளாம் அப்படி சொல்லக்கூடாது பிரதர். ஏன்னா அப்படி சொன்னோம்னா நம்ம செல்ஃப் ரைச்சஸா மாறிடும், நம்ம கொஞ்சம் இதா மாறிடும் அப்படின்னு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஆசாப் இருதயத்துல நினைச்சதையும் அவன் சொன்னதையும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை எழுதி வச்சிருக்காரு. இட் இஸ் குட் டு பி நியர் காட். தட் இஸ் நான் அவருக்கு பக்கத்துல இருக்க ஆசைப்படுகிறேன். இட் இஸ் குட், இட் இஸ் வெரி குட். நம்மளோட இருதயம் அப்படியா இருக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆராதிக்கும் போது நம்மளோட ஆராதனையில நம் இருதயம், தேவனை நான் உம்மோடு நெருங்கட்டும் சுவாமி, நான் கேட்கிற வசனங்களுமா உம்மோடு நெருங்கட்டும். தட் should be your heart and that should be your motive. Amen. இந்த அர்ப்பணிப்போட, இந்த தாட்டோட நம்ம இன்னைக்கு வசனத்தை பார்க்க போறோம். இந்த 3 வசனங்களை பார்க்க போறோம். இந்த 3 வசனத்துல, அதாவது வாசதபடி நம்ம இன்னைக்கு வாசதபடி இந்த 3 வசனத்துல ஒரு 3 காரியம் பார்க்கலாம். பேதுருவோட அனுமானம், பீட்டர்ஸ் pre-assumption, okay, and then Peter's problem, பேதுருவோட பிரச்சனை, அதை பார்க்க போறோம். 3வதாக பீட்டர் posture, பேதுருவோட நிலை. 3 காரியங்கள் எல்லாமே பீல முடியும். பீட்டர்ஸ் ப்ராப்ளம், பீட்டர்ஸ் perception, பீட்டர்ஸ் posture. தமிழ்ல சொல்லணும்னா பேதுருவோட அனுமானம், பேதுருவோட பிரச்சனை, பேதுருவோட நிலை. இந்த 3 காரியத்தை தான் இந்த 3 வருஷத்துல பார்க்க போறோம். சோ முதலாவதாக நான் பார்க்க போறது பேதுருவோட அனுமானம், பீட்டர்ஸ் perception என்ன அப்படின்னு. ஓகே, வசனம் 29, மார்க் சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரம் வசனம் 29. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக, நீர் கிறிஸ்து என்றார். பீட்டர் வாஸ் the one first spoke. அங்க பேசினது பேதுரு.
பேதுரு தான் எடுத்த உடனே பதில் சொல்றாரு, எல்லாருக்கும் முன்பாக பதில் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ரொம்ப தெளிவாக அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ரொம்ப ப்ரொஃபவுண்டா, ரொம்ப கிளியரா, நீர் யார் மெய்யான தேவர், நீர் கிறிஸ்து, நீர் தான் மெசையா அப்படின்னு பேதுரு ரொம்ப அழகாக சொல்றாரு. கரெக்டா? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அந்த கேள்விக்கு அளிச்ச பதில், அதன் மேலதான் அதுக்கு அடுத்து ஆண்டவர் பேசுறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு என்ன சொல்றாரு பேதுரு, நீர் தான் கிறிஸ்து அப்படின்னு பதில் சொன்ன பிறகு அந்த கேள்விக்கு மேலாகத்தான் ஆண்டவர் அதுக்கு அடுத்து அந்த on top of that is what he is preaching on it. சோ அது இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க அதை மறந்துடக்கூடாது. நீர் தான் மெஸ்ஸியா, நீர் தான் கிறிஸ்து, நீர் உமக்காண்டி தான் நாங்க காத்திருக்கிறோம், நாங்க எல்லாரும் வெயிட் பண்றது நீர் தான், ஏன்னா மெஸ்ஸியா காண்டி தான் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சீசர்கள். நீங்க மறந்துடக்கூடாது, அன்றைய இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல யூத ரபிகள் எல்லாரும் ஒரு சபை அவங்களா ஒரு ஸ்கூல் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல பின்பற்றி வருவாங்க, அந்த ரபியை பின்பற்றுவாங்க. அந்த ரபி போதிப்பாரு, அந்த ரபி என்ன சொல்றாரோ அதை கேட்டு பின்பற்றி வருவாங்க. ஸ்கூல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட கூட்டமாகத்தான் இவர் இருந்தார்கள். இவர் ரபி மாத்திரமல்ல, இவர் ரபி ஆர்டினரி ரபி கிடையாது. இஸ் நாட் another school teacher, a rabbi to follow good things, but he is more than that அப்படின்ற கேள்வியை விளக்க வைக்கிறதுக்கு தான் பண்றாரு. அதை விளக்க வச்ச உடனே என்ன சொல்றாருன்னா, இவர் தான் மெசையா, இவர் தான் அப்படின்னு சொல்லி வச்ச உடனே, அப்ப மெசையா யாரு அப்படின்றதுக்கு அடுத்த வசனம் தான் அவர் சொல்றாரு. அந்த வசனம் என்ன? 31 பார்த்தோம்ல, அல்லாமலும் கடைசியா முடித்ததுதான் இங்கிலீஷ்ல he began to preach ன்னு சொல்றாங்கல்ல. என்ன எதுல பிரீச் பண்றாரு? in what topic he is preaching and what basis he is preaching. அவர் எதை வச்சு அவர் போதிக்கிறார் அப்படின்னா, நான் தான் மெசையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப அந்த மெசையா கல்வாரி சிலுவையில போய் மரிக்கணும், அவர் துன்புறுக்கப்படணும், அவர் பரிசேயர்களால துன்புறுக்கப்படணும், ராயனுக்கு முன்பாக நிக்கணும், அப்புறம் சிலுவை மரணம் அடையணும்ன்றது குறிப்பிட்டிருக்கே அப்படின்றத அவங்க போதிக்கிறாரு. இதுதான் ட்ரூத். உங்களோட பேஸ் அடிப்படை நான் தான் மெசையா. அப்ப அந்த மேசியா என்ற தெய்வம் பூமியில கஷ்டப்பட்டு பாடுபட்டு சிலுவையில அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை பேஸ் டீச் பண்றாரு. இதைத்தான் போதிக்கிறார். he is preaching them. இது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்ல, உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் ரெண்டு பேரோட சந்திக்கிறாரு. எம்மா ஊருக்கு போகல. லூக்கா சுவிசேஷ நூல் 24ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கலாமே. லூக்கா சுவிசேஷ நூல் 24 வசனம் 24 இருந்து. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இதயமுள்ளவர்களே. என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்காத புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்றார் ஆண்டவர். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடுவதும் தமது மகிமையில் பிரவேசிப்பது வேண்டியதாய் இருக்கிறதே என்று சொல்லி, இட் இஸ் நெசசரி ஃபார் த மெசையா டு சஃபர். ஏன்னா தீர்க்க தரிசனத்தை நீங்க பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் 2 அட்வென்ட், அதாவது முதல் வருகையும் 2ஆம் வருகையையும் குறித்து தான் போதிக்குது. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? 2ஆம் வருகையை புடிச்சிட்டாங்க. ஆண்டவர் ராஜாவாக வருகிறார்ன்றதை புடிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர் போல் மரித்து வர வேண்டும், அவர் சாக வேண்டும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை விட்டுவிட்டாங்க. புரியுதா? அவங்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஆளுவார் என்ற தீர்க்க தரிசனம் புடிச்சிருச்சே தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்ற தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு மண்டையில ஏறல. இது ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. இங்க சீசர்களுக்கும் சொல்றாரு, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல உயிர் தெழுந்த பிறகும் சொல்றாரு. இட் இஸ் நெசசரி, இட் இஸ் நாட் an optional, it is mandate. That's what they preached.
அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பேதுருக்கு. அதுதான் சீசருக்கு வெளிப்படுத்துறாரு. அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? இட் இஸ் நெசசரி தட் தி சன் ஆஃப் காட் ஷுட் சஃபர். அப்ப இதுல பீட்டரோட அனுமானம் என்ன? வாட் இஸ் பீட்டர்ஸ் பெர்செப்ஷன்? அதை தான் பார்க்க போறோம். பீட்டர் பெர்செப்ஷன் என்னன்னா வசனம் 32. இந்த வார்த்தையை வாசிக்கலாம் சிஸ்டர். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இயேசுவை கொண்டு போய் தனியாக கடிந்து கொண்டான்னு இருக்கு வசனம். ஆண்டவராய் இயேசு ஒரே வார்த்தையில நீர் தான் மெசையா, நீர் தான் மெய்யான தெய்வம், உமக்காண்டுதான் நாங்க காத்திருக்கோம்னு சொன்ன வாயே உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ தனியா கொண்டு போய் அவர் கரெக்ட் பண்றாரு. நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. I was meditating on that. What made Peter to tell? எதனால பேதுரு அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ஞ்சு நான் யோசித்து பார்த்தேன். அதுக்கான பதில் வேத வசனத்திலே இருக்கு. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டை மத்தேயு சுவிசேஷம் உள்ள 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே மத்தேயு சுவிசேஷம் 16 திருப்பிக்கலாம். 17ஆவது வசனம். அதாவது நீங்க வாசிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். எப்போதுமே இந்த பைபிள் ஸ்டடிலாம் பண்ணும்போது பார்ப்பாங்க, பிரதர் இந்த வசனத்துல நான் என்ன திங்க் பண்றேன் அப்படின்னு நினைப்போம். நீங்க என்ன திங்க் பண்றீங்கலாம் கிடையாது. வேர்ட் ஹாஸ் டு இன்டர்பிரட் த வேர்ட். ஒரு வார்த்தையை ஒரு சத்தியத்தை நீங்க போதிக்கும் போது அதற்கான ரெஃபரன்ஸ் ஹாஸ் டு பி ஃப்ரம் த ஸ்கிரிப்சர். ஸோ இங்க பேதுருவோட பர்செப்ஷன், ஏன் பேதுரு அப்படி ரியாக்ட் பண்ணாரு, எப்படி பேதுருக்கு இவ்வளோ போல்ட்னஸும் கரேஜ் வந்துச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போனாருன்றதுக்கான ஆதாரத்தையும் நம்ம வேத வசனத்தின் மூலமா தான் எடுக்கிறோமே தவிர வெளியே எடுக்கல. ஸோ நாட் வாட் யூ திங்க் ஆன் த ஸ்கிரிப்சர். மோஸ்ட் ஆஃப் த டைம் பைபிள் படிக்கும் போது நான் என்ன திங்க் பண்றேன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது யோசிப்போம். அப்படி பண்ணிடாதீங்க, அப்படி திங்க் பண்ணக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு எடுத்துட்டு அதை வச்சு தான் நீங்க திங்க் பண்ணணும். இட் இஸ் அதர் வே ராங். So here you go to the scripture. மத்தேயு 16:17 வாசிங்க சிஸ்டர். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். யார் சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நீ மாம்சமும் இரத்தமும் இது வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருந்து இந்த என் பிதா இது உனக்கு வெளிப்படுத்தினார். யூ காட் a beautiful revelation. இந்த வெளிப்பாடு உனக்கு வரல, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு வெளிப்படுத்தினார். அது மாத்திரமா சொன்னார் ஆண்டவர்? அதோட கூட ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு. அதை விட்டுட்டோம் நம்ம. He says you are blessed. நீ பாக்கியவான். உங்களுக்கு எல்லாருக்கும் முன்பா உங்களுக்கு சொன்ன என்ன ஆகும்? எல்லாரும் கூடதுக்கு முன்னாடியே சோபனா பாட்டு பயங்கரமா பாடுறீங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஒரு பாட்டு பாப்புலர் ஆயிடுச்சுன்னா தான் அவர் போதகர். ஒரு போதகருக்கான கிரெடிபிலிட்டியே மாறிடுச்சு. அவர் வாழ்க்கையும் ஆண்டவர் பிரதிபலிக்கிறதாக இருக்கணும்னு சொல்லி வேத வசனப்படியாக இல்லை. எப்படி ஒரு போதகருக்கான குவாலிஃபிகேஷன்லாம் இப்பெல்லாம் ஒரு பாட்டு ரீல்ஸ் போட்டு அந்த ரீல் டாப்ல வந்துச்சுன்னா தான் பாப்பல கிரெடிபிலிட்டி வந்துருச்சு. ஆனா இங்கேயும் அதே மாதிரி பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் you are blessed ன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னு. that gave him the boldness. See, நீங்க விட்டுறாதீங்க. When we receive the revelation from God, we need to be very careful that we might also receive the divine rebuke. ஏன்னா அந்த வெளிப்பாடை வைத்து நம்ம என்ன செய்யணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, நல்ல வெளிப்பாடு வந்த பிறகு நாம் அதுக்கு அடுத்த சிந்திக்கலாம் உலக சிந்தையா மாறிடுது டக்குன்னு. We immediately change it. Our attitude gets changed. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க நல்ல உதாரணம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்போஸ்தலன் பால். ஓகேவா? அப்போஸ்தலன் பால் அவர் எழுதுறாரு 2 கொரிந்தியர் புத்தகம். இந்த வசனம் நீங்க வாசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இதெல்லாம் நம்ம கார்லயும் போடலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7. கடந்து போயிருப்பீங்க, ஆனா வாசிச்சிருக்க மாட்டீங்க. 2 Corinthians chapter 12 verse 7. 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய மீனிங், எனக்கு எல்லா ரெவலேஷனும் வெளிப்பாடு வந்துச்சு. பரலோகத்தை குறிச்சு, சபையில நடத்துவதை குறிச்சு, ஆண்டவர் மரிப்பதை குறிச்சு எல்லா ரெவலேஷனும் வந்துச்சு. அதை குறிச்சு எழுதுறாரு. வாசிங்க சிஸ்டர்.
வசனத்தை நல்லா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அதுக்கு என்ன சொல்றாரு? எனக்கு மாம்சத்தில் ஒரு முள்ளு கொடுத்திருக்கு. ஹலோ, இப்படி ஸ்கிரிப்சர் எல்லாம் படிக்க மாட்டோம் நம்ம. If we don't read the scripture, எனக்கு நான் இதை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் முள்ளு கொடுத்திருக்கு. எதுக்கு முள்ளு கொடுத்திருக்கான்? ஏன்னா அந்த வெளிப்பாடுலாம் வந்துருச்சுல, நான் பிரைடா நினைச்சிடக்கூடாது, நான் ரொம்ப ஆகா பெரியவர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கு ஒரு முள்ளு கொடுத்திருக்கு. ஏன்னா அந்த முள்ளுனால நான் ஐ ஹவ் டு டிபெண்ட் அப்பான் காட். கடவுளோட கிருபையை நான் சார்ந்து இருக்க வேண்டும். அந்த வெளிப்பாடு வந்தோடனே நமக்கு பிரைடு வந்துடும், பெருமை வந்துடும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கே எல்லா வெளிப்பாடும் வந்திருக்கு அப்படின்னு வந்துடக்கூடாதுன்றதுக்கு அவர் எழுதுறாரு. அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்காரு. எல்லா விஷயத்தையும் எழுதுவார். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இங்கிலீஷ்லயே வாசிக்கிறவங்க என்ன இங்கிலீஷ் பண்ணா to be conceited, right? That's how Apostle Paul writes it. To keep me from becoming conceited because of the surprising, not small, surprisingly great revelation that was given me, a thorn in my flesh. அதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. சோ நாம் என்னவா அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த வெளிப்பாடுலாம் வருதுல, இந்த வெளிப்பாடு நமக்கு வரும்போது நாம் இருதயத்தை காட் பண்ணிக்க வேண்டும். We are called to guard our heart, meaning pride வந்துடக்கூடாது ஆண்டவரே, எனக்குள்ள தாழ்மை இருக்கணும் ஆண்டவரே அப்படின்றத நாம் we have to consciously take effort. ஏன்னா வெளிப்பாடு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அதான் வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போஸ்தலன் பவுலுக்கே வந்திருக்கு, நீங்க எல்லாருமே ஏமாத்துறோம், பேதுருக்கும் வந்திருக்கு. அப்ப நமக்கு எல்லாருக்குமே வரும். இந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா நமக்கு எல்லாருக்குமே வர வேண்டியதான். நீங்க ஆராதனை நடத்தும் போதோ, இல்ல சபை நடத்தும் போதோ, இல்ல பேசும் போதோ நமக்கு ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், ஒரு கிஃப்டிங், ஒரு வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடு வந்த உடனே நமக்குள்ள நம்ம இருதயத்தை காட் பண்ணிக்க வேண்டும். லார்ட், that should be pride. இதனால எனக்குள்ள வந்து ஒரு பெருமையோ, எனக்கு நான் ஒரு பெரிய ஆளோ அப்படின்னு காட்டுறாதபடிக்கு எனக்கு தாழ்மையான இருதயத்தை தாருங்கள் சொல்லி we have to guard our heart. இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அததான் இங்க அப்போஸ்தலன் பவுல் விட்டாரு. இது அப்போஸ்தலன் பீட்டர் he messed it up. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் நான் சொல்றேனே, இந்த முதல் பாயிண்ட்ல வசனம் 29 வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் நூல் 8ஆம் அதிகாரம். பீட்டரோட லுக் அட் தி பீட்டர்ஸ் ஆட்டிட்யூட். ஓகே, இந்த சத்தியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வசனம் 29 வாசிக்கலாமா? மார்க் சாப்டர் 8 verse 29. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். ஆமென். இந்த வசனத்தை நான் போன வாரமே எடுத்துருக்கணும், நான் எடுக்கல. அதுக்கான காரணமும் அதே தான். மெயின் ரீசன் அந்த வாரத்துக்கான நான் இது பண்ணதான். நீர் மெய்யான தெய்வம், நீதான் கிறிஸ்து என்று பேதுரு சொல்லிட்டாரு. அத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்க போய் அப்பொழுது தம்மை அவர்களை எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லாதபடிக்கு அவர்களை உறுதியாக கட்டளையிட்டார். இஸ் கிவிங் கமாண்ட்மெண்ட். யார்கிட்டே போய் நீங்க சொல்லாதீங்க. ஏன்? பேதுரு, உனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. பேதுரு, நான் தான் மெஸ்ஸியான வெளிப்பாடு வந்துருச்சு. ஆனா இதை போய் யார்கிட்டே சொல்லாத. இந்த 12 பேர் தான் போய் சபையை நடத்த போறாங்க. இந்த 12 பேர் தான் சபையவே போய் நிறுத்த போறாங்க. They are the foundation of the church. Church was established through them. And இவர்கள் மூலமா தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகுது. இவர் இந்த இடத்துல நீ போய் சொல்லாத, நான் தான் மெஸ்ஸியான்னு உனக்கு வந்த வெளிப்பாடை யார்கிட்டையும் சொல்லாத சொல்றாரு. ஏன்? Why? Is it sin? இது பாவமா என்ன? பேதுரு போய் சொன்னா பாவமா? பாவம் கிடையாது. ஏன்னா பேதுரு சொல்லி தரல, போய் தப்பு இல்லையே. ஆனா அது தவறு இல்லை. ஆனா ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை போய் நீங்க சொல்லாதீங்க என்றால்னா, ஏன்னா அவங்க சரியாக புரிந்து கொள்ளவில்லை, இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு விதமான சத்தியத்தை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து நீர் தான் மெஸ்ஸையான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மெஸ்ஸையான்றதோட நின்றுக்கிட்டாங்களே தவிர அவர் மரிப்பாரு, பாடுபடுவாருன்ற சத்தியம் அவங்க மண்டைக்குள்ள போல. இந்த அறகுறை சத்தியத்தோட போய் நீ பிரசங்கம் பண்ணாத. That is what God is telling them. You think நம்மளோட பெரிய பிரச்சனை தெரியுமா? சபையை இருக்கிறப்போ, பிரதர் என்ன சபையில் இன்னும் நிறைய கூட்டம் வரல பிரதர், இன்னும் நம்மள இது நிறைய பேர் நம்ம நிறைய பயங்கரமா தெரியும் ஆண்டரை பத்தி, ஆண்டரை பயன்படுத்தியிருக்காரு. ஆனா அந்த சபையில என்னால அவ்வளவு தூரத்துக்கு யூஸ் பண்ண முடியலையே, என் தாளந்த வேஸ்ட் ஆகுது நினைக்காதீங்க. God is preparing you because God wants you to be prepared before you face it. Here அவங்க
பேதுருக்கு முழுமையான சத்தியம் புரியல. இந்த ஒரே ஒரு மெசேயா பாட்டை மட்டும் புடிச்சுக்கிட்டு நீ விட்டுறாத, நீ முழுதும் புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறத்தை போய் சுவிசேஷம் சொல்லு. So God is preparing them. He said that because he was not prepared. இதுக்கு நல்ல உதாரணம், 2 உதாரணம் எடுக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துல கூட்டாரு. வனாந்தரத்துல கூட்டுற போது நீங்க எக்ஸோடஸ் புஸ்தகம், அதாவது யாத்ரா புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனம் 17. யாத்ரா புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனம் 17. எக்ஸோடஸ் chapter 13 verse 17. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் கிளியரா சொல்றார் ஆண்டவர். ஏன் இஸ்ரேல் ஜனங்களை வெளியே விட்டு வந்த பிறகு யுத்தத்தை கண்டு மடிந்து விடுவார்கள். எகிப்துல இருந்து நீ வந்திருக்க, இந்த 40 வருட காலம், அந்த 43 வருட காலம் நீ போய் அடிமைத்தளத்துல இருந்ததுனால உனக்கு போராடுற குணமே இல்லை. நீ இமிடியேட்டா போய் ஒரு போராடுறதுக்கோ இல்ல சண்டை போடுறதுக்கோ உனக்கு பலன் கிடையாது. நீ பார்த்தா டென்ஷன் ஆயிடுவ, இல்ல மடிந்து போயிடுவ. அதனால தான் உன்னை இருந்தாலும் ஷார்ட் ட்ரிப் இருந்தாலும் உன்னை நான் சுத்தி கூப்பிட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, ஐ நீட் டு ப்ரிப்பேர் யூ, I need to equip you so that you go and face it. நீ முழுதுமாய் அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு அந்த கடினமான பாதையில நான் கூட்டு போகிறேன், அந்த இடத்துல வனாந்தரத்துல கூட்டு போகிறேன். ஈஸி ரூட் இருக்குப்பா, 2 நாள்ல கூட்டு போயிடலாம். ஆனா சுத்தி விட்டு 40 வருஷத்துக்கு காரணம் I need to prepare you. How God is preparing Peter that he never got the full revelation. நீ இதோ அறகுறையா நீ புரிஞ்சுட்டு போய் சபை நடத்தினா சபையை உழுந்துருண்டா மகனே. நீ சபை நடத்தணும்னா மெஸ்ஸியா யாரு, அவர் வந்து பாடுபட்டு கல்வாரி சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழணும், இந்த சத்தியம் இருதயத்துல இருக்கணும், இதுதான் முழுமையான சத்தியம், இதுதான் நீ போதிக்கணும் அப்படின்றத அவனுக்கு புரியாததான் புரிய வைக்கிறதுக்கு தான் ரெடி இல்லை. நீ இப்ப யார்கிட்ட போய் சொல்லாதுன்னு சொல்றாரு. இன்னொரு உதாரணம் எடுக்கிறேன். அப்பா சவுல் தெரியும், ராஜா சவுல் ராஜா எல்லாருக்குமே தெரியும்ல. சவுல் ராஜாவும் தாவீது ராஜா, சாலமோன் ராஜா இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருந்தார்கள். 3 பேருமே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபெமிலியரானது. இவங்க 3 பேருக்குமே எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணாங்க தெரியுமா? How many years did all the 3 kings rule? Very good job. All the 3 kings ruled 40 years. 40 வருட காலம் 3 பேரும் பண்ணாங்க. சவுலா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, சாலமோனா இருந்தாலும் சரி, இந்த 3 ராஜாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி சேம். ஆனா சவுலும் சாலமோனும் they fall in apostasy. அவர்கள் இறக்க போறதுக்கு முன்னாடி தேவனை மறுதலிச்சு இறந்தார்கள். ஆனா தாவீது அப்படி இல்லை. தாவீது அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? சவுலும் சாலமோனும், சவுல் என்ன பண்ணா, ஒரு விச் கிராஃப்ட் பண்ற பொண்ணுகிட்ட போய் கேட்டு வாழ்க்கையை விட்டு கடவுளை மறுதலிச்சு இறந்தார். சாலமோன் 1000 பெண்களை வேற ஜாதியில் இருக்க பெண்களை, கடவுளை வணங்குற பெண்களை கல்யாணம் பண்ணி அவனும் கடவுளை நிராகரித்து மரித்தான். ஆனா தாவீது நிராகரிக்கவே இல்லை தேவனை, கடைசி வரைக்கும் தேவனுக்காக இருந்தார். ஏன் தெரியுமா? இவங்க 2 பேரும் அப்படியே ராஜாவை உட்காந்துட்டாங்க. You know, go back and read the scripture. They easily came and sat on the roll. Both Saul never had it, but that was not the same with David. அவன் ஒவ்வொரு கோகையா ஓடினான். அவரை அனாயிண்ட் பண்ணாலும் go back and read the scripture. 1 சாமுவேல் புத்தகத்தில் அவனை எவ்வளவு கல்லறைகளை he prepared him on that particular path that stood for him. அந்த கடின பாதை கோயில போய் ஓடி உட்கார்ந்து, அங்க போய் உட்கார்ந்து சவுலை துரத்தி அவனுக்கு அந்த ஓட, that is God is preparing for them. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நடந்த சில பிரச்சனைகளோ, கடினமான பாதைகளோ, கதவுகள் மூடப்பட்டதோ, you might be thinking ஏன் ஆண்டவரே நினைக்கிறீங்க, but God is preparing you. You might not be ready to full for the battle. இல்ல ஆண்டவரே ரெடி நினைக்கிறீங்க, but God is preparing for you. But at that time you will be able to face it. இந்த மூலிகை இதான் இந்த perception of Peter missed it out. புரியுதா? இதுதான் நடந்துச்சாங்க. இதுதான் I want to bring it out on that one. Okay, so Peterோட perception பார்த்தோம். Peterோட problem, what was the Peter's problem? பேதுருவோட பிரச்சனை. வசனம் 33, மார்க் சுவிசேஷ நூல் வசனம் 8:33. அவர் திரும்பி தம்முடைய சீசனை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கண்டித்தார். ஆமென். இட் இஸ் a very hard rebuke. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப கடினமாய் அவரோட பேசினார். நீங்க வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா,
இயேசு ரொம்ப எல்லாரும் அன்பானவர் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஆனா அவரும் சில டைம் ரொம்ப ஹாஷாலாம் பேசியிருக்காரு. எப்படின்னா வெள்ளடிக்கிறப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமேட்டு பெரிய பாம்பு குட்டிகள் எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா இந்த வசனம் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ஏரோது ராஜா குறித்து பேசியிருக்காரு ஆண்டவர். அது ரொம்ப நல்லா இருக்கும். 13 சாரி சிஸ்டர். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அதை நலிந்து சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏரோது ராஜா பார்த்து யூ லுக்கிங் கியூட்னு சொல்லல, போய் அந்த நரிக்கு போய் சொல்லுங்க அப்படின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. he was கடினமாகவும் பேசியிருக்காரு சில இடங்கள்ல. ஆனா இந்த மாதிரி கடினமான வார்த்தை, ஏன்னா இங்க வந்து நம்ம பார்க்கிறோம் பேதுருவை குறித்து பேசும்போது ரொம்ப ரொம்ப கடினமாக சாத்தானாக கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஆனா எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு காரியம் ஐ வாண்ட் டு கோரிலேட். நீங்க அதாவது எனக்கு பின்பாக போ சாத்தானே என்ற வார்த்தை இருக்குல்ல, சாத்தானால் சோதிக்கப்படுவது தெரியுமா? இந்த இன்சிடென்ட்டையும் இதை நான் ஒன்றாக பார்க்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்படுறாருல, அந்த காரியத்துக்கும் இந்த ஹோல் இன்சிடென்ட்டை நான் ஒன்று கூடி பார்க்கிறேன். ஏன் என்று சொல்றேன் நானு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனைப்படும் போது பிசாசானவன் வந்து 3 இடம் சோதிச்சார், ஞாபகம் இருக்குல்ல? இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா அதை முடிக்கும் போது பாருங்களேன், நான் லூக்கா சுவிசேஷ நூல் 4ஆம் அதிகாரம் வசனம் 13, இதுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கு. லூக் 4ஆம் அதிகாரம், லூக் சுவிசேஷ நூல் 4ஆம் அதிகாரம் வசனம் 13. பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதி முடித்த பிறகு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்ப இங்கிலீஷ்ல என்னன்னா, when the devil had finished all his tempting, he left him until an opportune time. அதுக்கடுத்து என்ன ஒரு நல்ல நேரம் வருதோ அந்த நேரத்துக்காண்டி காத்திருந்தான். அந்த நேரம் எது தெரியுமா? இந்த நேரம் தான். ஏன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை டைரக்டா சோதிக்கிறான், இங்க பேதுரு மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். இங்க என்ன சோதிச்சார்னா, நீ கல்வாரி சிலுவைக்கு மரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வனாந்தரத்துல சோதிக்கிறாரு. இதே சோதனைய பேதுரு மூலமாக இன்டைரக்டா பண்றாரு. So that is the difference. ஏன்னா சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப இந்த வசனத்தை பார்த்து பேதுருவை பின்னாக போன்னு சொன்னார்னா, there is a question asking. என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவனா நீ இருந்த அப்படின்னா பிசாசு உன் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசனத்தை எடுத்துட்டு. அப்படி கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடியும் வசனம் பார்த்திருக்கோம், இதுக்கு இப்ப திருப்பி சொல்றேன். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிசாசு துரத்தல, பின்பாக போன்னு சொன்னாரு. ஏன்னா we are human, even though you are a child of God, you can be influenced by Satan, but you cannot be possessed by Satan. இத நான் முன்பாக சொல்லிருக்கேன், திருப்பி சொல்றேன். சோ இங்க பேதுரு நடந்தது, he was being influenced by that one. அவனாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனான். அதனாலதான் அவன் வந்து இந்த கேள்வி கேட்டானே தவிர he was not possessed by Satan. ஏன்னா இந்த ஜென்சி கிட்ஸ், ஆன்லைன்ல இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே பார்க்குற எல்லாருக்குமே இந்த வசனத்தை தப்பா போதிக்கிறாங்க. அதனால கிளாரிஃபை பண்றேன். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட். நீங்க அதை விட்டுறாதீங்க. ஏன்னா அவன் வந்து அவ்வளவு மெச்சூர்டாக இல்ல, அவன் புரிந்து கொள்ளல. he allowed that Satan to influence him, through that he was tempting Jesus. ஏன்னா கல்வாரி சிலுவைக்கு போகாதீங்க தடை பண்றது, அங்கேயும் அதே மாதிரி தடை பண்ணிருப்பான். லூக் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி தடை பண்ணிருப்பான். இங்கேயும் நீங்க அதே மாதிரி பார்த்திருப்பான். அது மாத்திரமல்ல, ஏன் பேதுருவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா பேதுரு வந்து எதுக்கெடுத்த முன்னா கேள்வி கேட்பான் அப்படின்னு பாக்குறோம்ல. பட் பேதுரு கிட்ட இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு. he is a gifted person. எதுல கிஃப்டட் தெரியுமா? அவரோட வார்த்தை ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லாரும் நம்ப வச்சிருவோம். சுத்தி இருக்கவங்க எல்லாருமே. நம்ம எதுக்கு இந்த உதாரணம் எடுக்கிறேன்னா, சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, வெளியவும் இருப்பாங்க, நம்மளை சுத்தி இருப்பாங்க. அவங்க பேசும்போது நம்மளே அவங்களுக்கு they have decisive words, they use words, they have been gifted to use words. அதுல நம்ம அவங்க சொல்றதுல உண்மை மாதிரி நம்ம நம்பிடுவோம். நம்ம அப்படியே பேசுவாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பேதுரு. உதாரணம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். நீங்க நிறைய வசனம் இருக்கானா இவ்வளவு? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்கலாமே. ஏன் அவ்வளோ he was gifted பாருங்களேன். 21 யோவான் சுவிசேஷ நூல் 21ஆம் அதிகாரம் வசனம் 3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு, ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமான பிறகு என்ன பண்றான் பேதுரு? திருப்பி என்ன பண்றாரு பேதுரு? நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றாரு.
அவர் எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போன்னு சொல்லவே இல்லை. நல்லா வசனத்தை வாசித்து பாருங்க. கூட்டத்துக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு. அதை கேட்ட எல்லாருமே உடனே நானும் வந்துடுறேன். ஏன்னா அவங்கள இப்ப நீங்க அந்த கூட இருக்கவங்க பின்பற்றீங்க தெரியுமா, அவங்களும் அப்படிதான். பிரதர் இந்த சர்ச்சுக்கு போகாதீங்க பிரதர், இந்த குழப்பத்தை உண்டாக்குவாங்க, அப்படி இப்படி குழப்பம். ஏன்னா அவங்கள பார்த்து நம்மளும் பின்பற்றுவோம், ஃபாலோ பண்ணுவோம். they use decisive words, people are there, he is very influential. so இங்க பீட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 12 சீசர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். அதைத்தான் அங்க இது பண்றான் சாத்தான். யாரு வீக்கரா இருக்காங்களோ, யாரு இது மாதிரி இருக்காங்களோ அவங்களே பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அவங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அவங்க கர்த்தருக்குள்ளாக இருக்கிறாங்களா, கர்த்தர் வார்த்தையை கேட்டு நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லா இருந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்க he has been gifted, he has been able to influence people. so பேதுரு அங்க பேசினாலும் கூட அப்ப அந்த 12 பேருக்கும் தோணி இருக்கும்ல, உண்மையா இருக்குமோ, ஆண்டவர் சிலையில் மறிக்க தேவையில்ல போல இருக்கே, இவர் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்ப பீட்டர் பேசின கரெக்டா அவங்களுக்கு ஒரு கரெக்டா தோணி இருக்குல்ல. அதனாலதான் ஆண்டவர் வந்து சத்தமாக எல்லாருக்கும் முன்பாக கரெக்ட் பண்றாரு. ஏன்னா அந்த கரெக்ஷன் இருக்குல்ல, இங்க இதை கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பேதுரு தனியா தான் கொண்டு போய் பண்ணாரு, அப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக சொல்லியிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக சொன்னது காரணம் என்ன, இங்க சொன்ன வார்த்தையும் மற்ற சீசர்களுக்கு முன்பாக இருக்குன்னு சொல்லி is telling in front of every one of them, yeah, get behind me Satan, because they are also thinking on that particular thoughts. அதை கரெக்ட் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஏன் அதுக்கு அப்படின்றதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த வசனம் 33 இருக்கு. நீ தேவனுக்கு வேலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்ப நீதான் மெய்யான தேவன்ற தாட்டை திங்க் பண்ண பேதுரு இங்க என்ன பண்றாருன்னா உலக காரியங்களா சிந்திக்கிறாரு. he started thinking on the worldly things, that's why he allowed the Satan to do it. so நாம் நினைக்கிற ஒவ்வொரு சிந்தைகளையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏதாக தான் நம்ம அனுப்பணும். we have to filter through the word of God. நாம என்னென்னலாம் சிந்திக்கிறோமோ அந்த வார்த்தையில அனுப்பி பண்ணும்போது தான் அதுக்கேற்ற கிரியைகள் தரும், இல்லைன்னா அது பண்ணாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் அந்த ரோமர் 12:1 சொல்லுவாங்கல்ல, ரோமர் 12:1 12:2 நீங்கள் இந்த பிரசத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அது எப்படி நடக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? கர்த்தருடைய வார்த்தையை உங்க சிந்தையில நீங்க என்னெல்லாம் தாட் சிந்திக்கிறீங்களோ அது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருக்குதா நம்ம பார்க்கணும். அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இல்லைன்னா அது நீங்க புறம்பா விட்டுறக்கூடாது. ஏன்னா பீட்டரோட தாட் அண்ட் பீட்டரோட மோட்டிவ் வாஸ் குட். ஆண்டவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு, பட் இட் வாஸ் நாட் அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர். மோட்டிவ் நீங்க செய்யற காரியம் கூட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துற மாதிரியாக இருக்கலாம், ஆண்டவருக்கு உத கொண்ட விஷயமா இருக்கலாம். ஆனா அது கர்த்தரோட வேத வசனத்துக்கு புறம்பாக இருக்கும்போது அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா பீட்டர் இஸ் இன்டென்ஷன் இஸ் குட், இஸ் மோட்டிவ் வாஸ் குட். கர்த்தர் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல பேசினாலும் கூட, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் he has to suffer அப்படின்ற வசனம் இருக்கு. ஸோ நம்மளோட தாட்லையுமே நம்ம இது பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிற தாட்ஸ் has to be according to the scripture, if not is from the Satan is influencing you அப்படின்றத நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். that is how you transform your இது. ஆமென். கடைசியாக இந்த வசனம் முடிச்சிடலாம். பீட்டரோட பாஸ்டரை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 12 வசனம் யோசிக்கல. ஏன்னா பாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, பீட்டர் காட் அஃபெண்டட்ல. ஏன்னா எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிந்த உடனே அவன் அஃபெண்ட் ஆயிட்டான். ஆனா அந்த அஃபென்ஸ் பீட்டர் ஹேண்டில் வெரி வெல் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, ரீட் ஃப்ரம் மேத்யூ சாப்டர் 15 verse 12 12 இருந்து வாசிக்கலாமே. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். ஏன்னா அங்க பரிசேயர்கள் இங்க இடர்கள் அடைஞ்சாங்க அந்த வார்த்தை கேட்ட உடனே. ஓகேவா? அதுக்கு அடுத்து வாசிங்க சிஸ்டர். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடருக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது
அப்போ சிஸ்டர், ஏன்னா அவங்க எல்லாரும் குருடனுக்கு வழிகாட்டுறவங்களா இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க இடல் அடைஞ்சோட போயிடுவாங்க. நீங்க பரிசையில பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்து சத்தியம் கேட்பாங்க, சத்தியம் கேட்டோன்னே இடல் அடைஞ்சிருவாங்க. மீனிங் கெட் அஃபெண்டட். இடல் என்றால் அது அஃபென்ஸ், தே கெட்டிங் அஃபெண்டட். அது அஃபெண்ட் அடைஞ்சோட என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அந்த சத்தியம் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணாது. ஆனா பேதுரு போல, he stayed with God. He was able to teachable. Teachability is very important. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ரட்சிப்பு அடைச்சிங்களா அடையலையான்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த ஒரு குணாதிசயம் தான், டீச்சபிலிட்டி. இன்னைக்கு சபையில பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா சபையில ஒரு வசனம் வந்து உங்களுக்கு இடலடைகிற மாதிரி வந்துச்சுன்னா, ஐயோ போதகர் உங்களை சாதிக்கிறதுக்கு உங்களை அஃபெண்ட் பண்றது தான் பேச நினைச்சிருக்கீங்களே தவிர கர்த்தருடைய வார்த்தை தான் அஃபெண்ட் ஆகுதுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. அதை நினைச்சு நான் ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நான் அதை மாறணும், நான் திருந்தணும், என்னை திருத்துறதுக்கு அந்த வார்த்தையை பேசுறாங்க, அந்த வார்த்தை எனக்காக வருது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எடுத்து நான் மாறும் போதும், that's why Peter was able to establish it. That corrective nature has to be there. Every Christian has to have that. You are being saved, you will have that attitude. Yes, I need to change my, நான் மாறணும், நான் கர்த்தர் வார்த்தைக்கு ஏற இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கணும். இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் வாசிக்கலாமே, வாசல் முடிச்சலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 18ஆம் அதிகாரம் வசனம் 24. Acts chapter 18 verse 24. Verse 25 வாசிங்க சிஸ்டர். அவர் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தார். இது யார் தெரியுமா? அப்போலோ. வாசிங்க சிஸ்டர் ஃபாதர். ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆகிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்போலோவுக்கு வந்து தேர்ந்தவனா இருந்தார் வேத வசனத்துல. He is eloquent. Apostle Paul was so admiring him. அப்போஸ்தலர் பாலை பார்க்கணும். எனக்கு தடுமாற்றம் வரும் தமிழ்ல பேசும்போது, இங்கிலீஷ்லயும் தடுமாறம் தான் நமக்கு. பிரீச் அவ்வளோ வந்து ஃப்ளூவெண்டெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரீச்சர்லாம் கிடையாது, ட்ரைனிங் போயெல்லாம் வரல. ஆண்டவர் கூப்பிட்டார், அழைத்தார், வந்து நம்ம ஆண்டவருக்காண்டி முன்பாக உத்தமனா செய்கிறோம். அதனால பார்க்கும்போது எனக்கு ஒரு 6வது வசனம், அப்போஸ்தலர் பால் ரைட், he was very eloquent in the scripture. when he speak ரொம்ப ஃப்ளூவெண்டா பேசுவாரு, வேத வசனத்துல தெளிவா இருப்பார் அப்போலோ. ஓகேவா? ஆனா அவர் ஒரே ஒரு சத்தியத்துல மட்டும் கொஞ்சம் இருந்தார். ஏன்னா யோவான் ஸ்தானோட ஞானஸ்தானத்தை மட்டும் தான் புரிஞ்சிருந்தார் அவரு. உடனே என்ன பண்றாங்க, அக்கிலா பிரிஸ்கில்லான்றவங்க வெறும் டென்ட் மேக்கர் தான். அவங்க ஒரு சபை தலைவர்களோ ஒரு சபை நிர்வாகியோ எல்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள சாப்பாடு போட்டு அவருக்கு வந்து இல்ல இந்த சத்தியம் உங்களுக்கு புரியல, இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்ட் பண்ணாங்க அவரை. அந்த கரெக்ட் அவர் அக்செப்ட் பண்ணாரு. அதனால வசனம் 27 வசனம் சிஸ்டர், நீங்க அதை அக்செப்ட் பண்ணனால அவர் என்ன பண்ணாரு பாருங்க. when you being correctable, read for the sister 27. பின்பு அவர் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் யுத்தம் பண்ணி கொரிந்து சபையில பெரிய சபை நிர்வாகியா இருந்தார். அப்போலோ போய் பிரசங்கம் பண்ணுவார் கொரிந்து சபையில. கொரிந்து சபையில பெரிய காரியங்களை செய்வார். ஏன் அந்த பெரிய காரியம் அவரால் செய்ய முடிஞ்சு அப்படின்னா, அவர் வந்து அந்த கரெக்டிவ் டீச்சிங் he was ready. இங்க பேதுரு அதே தான். பேதுருமே ஆண்டவரை ரெபிக் பண்ணாலும் அது அஃபென்சிவா இருந்தாலும் he didn't leave. அவர் ஆண்டவருக்கு வெளியே போல, ஆண்டவர் கூட தான் இருந்தார். yes, God is telling me something. that should be ஒரு அஃபென்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கொண்டது ரொம்ப முக்கியம். வேத வசனம் உங்களை அஃபெண்ட் பண்ணும். அந்த அஃபென்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எனக்கு கர்த்தர் பேசுறாரு கிட்ட அப்படின்னு ஹேண்டில் பண்றீங்களா, இல்ல அந்த பர்சன் என்ன ஹேண்டில் பண்றாரு பாக்குறீங்களா? you have to take it the other way around. God is talking to me, I need to change அப்படின்றத நீங்க எடுத்து நீங்க மாறினீங்கன்னா God will use you. எந்த வகையில யூஸ் பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப பிடிச்சது ஒரு characteristics of a leader has to be like that. கொரிந்து சபைக்கு போய் முடிச்ச பிறகு அப்போஸ்தலர் கொரிந்து சபையில போய் எழுதும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. கொரிந்து சபைக்கு எழுதுறாரு அப்போஸ்தலர் பால், அப்போலோவும் வந்து திரும்பி பிரசங்கம் பண்ண விருப்பப்படுகிறார், ஆனா இப்ப வர விருப்பப்படல. ஏன்னா உங்க கொரிந்து சபையில கொஞ்சம் பேரு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, கொஞ்சம் பேரு அப்போலோவை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, கொஞ்சம் பேரு சீஃபஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இப்படி 3 விதமான கூட்டம் இருக்கீங்க. அப்போலோ திருப்பி வந்து பிரசங்கம் பண்ணலாம், ஆனா அப்படி கூட்டத்தை நெருக்க வரல. அவர் கர்த்தரை காட்டுறதுக்கு வர்றதுக்காண்டி விருப்பப்பட்டாரு. he is waiting for it. ரோம் அப்போஸ்தலர் பால் எழுதுவார். அப்போஸ்தலர் பால் ரோம் கொரிந்து சபைக்கு எழுதும்போது
சொல்லிருக்கலாமே, நான் வந்து அவங்க கூட பேசிட்டேன்ல, அப்ப திருந்தி வாழுங்கன்னு சொல்லவே இல்லை. He includes is another co-equal person, Apollos, and he writes to them. அவர் விருப்பப்படுகிறாரு, ஆனா வந்தார்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் இவரை பின்பற்றி போயிருவாங்கன்னு நினைக்கல. Apollo wants to come, but நீங்க எல்லாரோட மெயின் நோக்கம் கர்த்தர்னு நினைச்சீங்கன்னா he will come and teach you அப்படின்றத வழக்கப்படுத்துவார். Because இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? That corrective teaching. You have to have that teaching. So மூணாவதான காரியம், பேதுருவோட பாஸ்டர் வந்து நீங்க பேதுருவோட ப்ராப்ளம் போஸ்டர் வந்து என்ன எடுக்க போறீங்கன்னா, how you take the offense, how you handle offense in your life. அது ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த மூணு காரியங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல் காரியம் நான் பார்த்தது, நம்ம என்ன வசனம் பார்த்தோம்னா பெர்செப்ஷன், அதாவது பேதுருவோட அனுமானம். அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம், பேதுருவோட பிரச்சனை. மூணாவதாக பார்த்தது பேதுருவோட நிலை. பேதுரு நிலையில நம்ம என்ன பார்த்தோம்னா அஃபென்ஸை பார்த்தோம். ஆமென். நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம்.